என்ன வாழ்க்கை. காசு வச்சிருக்கிறவங்களுக்கு உதவி பண்ணணுங்கிற எண்ணம் இருக்க மாட்டேங்குது. உதவி பண்ணணுங்கிற எண்ணம் இருக்கிறவங்களுக்கு கையில் காசு இருக்க மாட்டேங்குது. என்ன கொடுமை பற்றியா? அதான் கடவுளோட விளையாட்டுங்கிறது. ஓ, விளையாட்டு. கிரிக்கெட், ஃபுட்பால், வாலிபால், டென்னிஸ், பேட்மிண்டன். அடி போடி, நீ ஒருத்தி எதை சொன்னாலும் விளையாட்டை எடுத்துக்கிட்டு. ராசாமணி அக்காவுக்கு கொடுக்கறதுக்கு தான் பணத்துக்கு எவ்வளோ தூரம் அலையிறோம், கிடைக்க மாட்டேங்குதுல்ல. அதை தான் சொன்னேன் கடவுளை விளையாடுறான்னு. விளையாடட்டும் விளையாடட்டும், கிரவுண்டில் தானே விளையாடட்டும். அடி போடி, உங்ககிட்ட மனசு பேச முடியுமா? ஓஹோ ரேவதி, தட் இஸ் த பாயிண்ட் ஆஃப் த யுவர் ஆனர். நானே முதல்ல மனுஷியே கிடையாது, என்கிட்ட எதுக்கு நீ வந்து பேசுகிற? அடி போடி போடி. ஏய், நான் தான் சொல்லிட்டேன்ல, பேங்க்கு 3 நாள் லீவு முடிஞ்சோடனே அடுத்த நாள் காலையில் வேலையாக போய் பேங்க்கில் இருக்கிற பணத்தை எடுத்துக்கிட்டு வந்துடுறேன். ஏன் நட்டவள்ளி, நீ பாட்டுக்கு காசு அள்ளி இப்படி கொடுக்குறியே, உன் புருஷனுக்கு தெரிஞ்சா பெரிய வம்பா போயிடாது? அவர் இங்கே இருந்தால் தானே வம்பா போகும், நான் பொய்க்கணக்கு சொல்லிடுவேனே. என்னமோ போ, இம்புட்டு நாளாக தண்டை செலவு பண்ணிக்கிட்டு இருந்த, உருப்படியான செலவு இப்போ தான் பண்ண போகிற. உனக்கு ஒரு புண்ணியம்தான். ஏ நெட்டவள்ளி, புண்ணியம் கூட பாரேன், காசு செலவு பண்ணாதான் கிடைக்குது. புண்ணியத்தை முடிவு பண்ணுறது கூட காசு தான். ரேவதி, நீ இப்பதான் இப்படி பேசுறியா? இல்ல அப்பத்துலேருந்தே இப்படிதான் பேசுவியா? இல்ல உன் புருஷன்கிட்ட இப்படிதான் பேசுவியா? இல்ல நீ இப்படி பேசுனதுனால உன் புருஷன் செத்து போயிட்டாரா? உன்னை பத்தி என்னால புரிஞ்சிக்கவே முடியல ரேவதி. வாட் இஸ் திஸ் ரேவதி? வாயில புண்ணா? ஓ, பாத்ரூம் போகணுமா? இந்த முக்கு முக்குற? அச்சோ ரேவதி, இப்பெல்லாம் முக்காத, உடனே பாத்ரூம் போயிட்டு வந்துரு, இல்லைன்னா பைல்ஸ் ப்ராப்ளம் வந்துடும். அடி பொடி மானங்கட்ட மண் தரையே. அக்கா சொன்னது சரி தாண்டி, நீ மண் தரதான், மானங்கட்ட மண் தரதான். ஓஹோ, மண் தரையா? சிமெண்ட் தர, மணல் தர, டைல்ஸ், கிரானைட். வெயிட், நீ கூப்பிட்டியேன்னு டீ குடிக்கலான்னு வந்தேன் பார் நெட்டவள்ளி. என் புத்திய என் காலில் இருக்கிற செருப்பாலேயே அடிச்சுக்கணும். அதான் கரெக்டு. உன் செருப்பில் தான் நீ அடிச்சுக்க முடியும், அடுத்தவங்க செருப்பில் அடிச்சுக்கிட்டா செருப்பு அந்த போயிடும்ல. அப்புறம் நீ தான் செலவு பண்ணி காசு போட்டு வாங்கி கொடுக்குற மாதிரி ஆகிடும். அதனால முடிஞ்ச வரைக்கும் உன் செருப்பில் அடிச்சுக்கிறது உனக்கு ரொம்ப நல்லது தான். ஏண்டி, நானும் எப்படி தான் பொறுத்துக்கிட்டு போகிறது? மனுஷனுக்கு எரிச்சல் வர்ற மாதிரியே பேசிக்கிட்டு சச்ச சச்ச சச்ச. ஏடி, கருவாட்டு குழம்பு தின்னு 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 நீ கருவி மாதிரி இருக்கிறடி. ஓ ரேவதி, வாட் இஸ் த மீனிங் ஆஃப் கருவி? வாய மூடுறி, நான் போகிறேன் ஃபஸ்ட்டு. அப்ப செகண்ட் என்ன பண்ணுவேன்? ஓ மூஞ்சில காரி துப்புவேன். துப்புனா 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 தொடச்சிக்குவேன். துப்புனா 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 தொடச்சிக்குவேன். சரியான சல்லி. அச்சோ, என்டர்டைன்மெண்ட்டுக்கு இவ ஒருத்தி தான் கிடைச்சா, இவ்வளோ போயிட்டாளே. இப்போ போர் அடிக்குது, என்ன பண்ணுறது? புருஷன்ட்ட ஃபோன் பண்ணி சண்டை போடுவோம். நெட்டவள்ளி, பணம் ரெடி பண்ணி கொடுமா, என் பிள்ளைக்கு ஒரு உதவி பண்ணிடுமா. மாமா, நான் ரெடி பண்ணுறேன், உங்களால் எவ்வளோ ரெடி பண்ண முடியும் அதை சொல்லுங்கள். நீங்கள் பண்ணுறது ரொம்ப பெரிய உதவி. நீங்கள் கொடுக்குற காசை என்னால் திருப்பி கொடுக்க முடியுமான்னு தெரியல. இருந்தாலும் நான் என்ன பண்ணுறது, அதை விட இன்னும் அதிக தொகை நான் ரெடி பண்ண வேண்டியதாக இருக்குது. ஒரு 10 லட்ச ரூபானாலும் தேவைப்படும். ஊரில் பூர்வீக சொத்து இருக்குது, அதை வேணால் நான் போய் விற்றுட்டு வரலான்ட்டு இருக்கிறேன். நல்லபடியா முடியும் மாமா, போய் வித்துட்டு வா. பிள்ளைக்காக எதை வேணா விற்கலாம். நல்லபடியா போயிட்டு வா, இங்க இருந்து நான் பிள்ளைங்களை பாத்துக்கிறேன். சரி நெட்டவள்ளி, என் பொண்டாட்டி கொஞ்சம் விவரம் தெரியாதவ, கூட மாட இருந்து நல்லது கிட்டது சொல்லி கொடுத்து பார்த்துக்கோங்க. நான் போயிட்டு வரேன். வித்து போயிடுச்சுன்னா ஃபுல் அமௌண்ட் கிடைச்சிருந்தானே மாமா? கிடச்சிரும் தாம்மா நினைக்கிறேன். நம்மளே போய் வலுக்கட்டாயமாக விற்றோம்னா குறைச்ச ரேட்டுக்கு தான் கேட்பாங்க. இருந்தாலும் நமக்கு புல்லு தானே முக்கியம். சொத்தை வச்சுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்? நாளைக்கு நமக்கு நம்ம புல்லு தானே முக்கியம். போகிற ரேட்டுக்கு விற்றுருவோம். எப்படியும் 10 லட்சத்துக்கு போவோன்னு தான் நினைக்கிறேன். பார்ப்போம். அட ரேவா, காலையில என்னமோ டீ குடிக்கும் போது அம்புட்டு கோவமா போனேன், இப்போ என்ன இந்த பக்கம்? ஆண்டி, நான் தான் ரேவதி ஆண்டியை கூப்பிட்டு வந்தேன்.
உஷாவுக்கு என்ன பண்ணுது ஆண்டி? நீங்கள் எல்லாரும் சொல்லுங்களேன். அம்மா தான் மறைக்கிறாங்கன்னா நீங்களும் மறைக்காதீங்க ஆண்டி. ஏதோ கஷ்டப்படுறாங்க அம்மாவும் அப்பாவும், எதுக்காகன்னு எனக்கு புரியவே மாட்டேங்குது. அச்சச்சோ, இல்ல திரிசா, அம்மா வந்து கவலையா இருக்குதான், பிள்ளைக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு நினைச்சு கவலைப்படுது. உஷாவுக்குலாம் ஒண்ணுமே இல்லை, அதை நினைச்சு நீங்க எதுக்குமே பயப்படாதீங்க. ஒரு சின்ன ட்ரீட்மெண்ட் தான், ஒரு சென்னையில போய் எடுத்துட்டு வந்தோம்னா சரியா போயிடுவாளாம். அவளுக்கு எதுவுமே ஆகாதுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு தான் பணத்தை ரெடி பண்றாங்க, மித்தபடி வேற எதுவுமே கிடையாது. ஆமாடா பாப்பா, ஒன்றும் பயப்படுற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. பாப்பா நல்லா இருக்கா உஷா பாப்பா? ஆமாம் திரிசா, இதை தான் நானும் சொன்னேன். நீ தான் கேட்காம நான் நெட்டவள்ளி ஆண்டியை பார்க்கணுன்னு கூப்பிட்டு வந்துருக்கிற. என்னங்காட்டிலும் அவள் என்னத்த உண்மையை பேசி கிழிச்சிட போறா. நானும் பார்க்குறேன். அம்மா பணத்துக்கு தான் அலையுது, வேற ஒன்றும் பெரிய பிரச்சனைலாம் இல்லை. பணம் மட்டும்தான் அப்போ பிரச்சனை. ஆண்டி, என் ஃப்ரெண்டோட அப்பா பெரிய பணக்காரரு. நான் வேணா அவர்கிட்ட பணம் கேட்டு பார்க்கட்டுமா? அச்சோ மடி, காலேஜ் படிக்கிற புள்ள, வயசு புள்ள, அப்படிலாம் கண்ட இடத்துக்கு போயிடக்கூடாதுமா. காலம் கெட்டு கிடக்கு. நியூஸில் பார்க்குறல்ல, பேப்பரில் படிக்கிறல்ல. ஐயோயோ, இந்த விஷயத்தெல்லாம் அம்மா அப்பா பார்த்துக்குவாங்க. நீ பாட்டுக்கு அமைதியாக இரு. அச்சச்சோ ஆண்டி, இல்லை ஆண்டி, அந்த அங்கிள் ரொம்ப நல்லவங்க. என் மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க. அவங்க பொண்ணு மாதிரியே என்னை பார்த்துக்குவாங்க ஆண்டி. ஒன்றும் நீங்கள் பயப்படுற மாதிரிலாம் ஆகாது ஆண்டி. நான் வேணா உங்களையும் கூப்பிட்டு போகிறேன். இங்கே பாருமா திரிசா பாப்பா, நானும் ஒரு ஸ்கூல் வச்சு தான் நடத்துகிறேன். இந்த காலத்தில் யாராக இருந்தாலும் 100% நம்பக்கூடாது. கொஞ்சோண்டு சந்தேகப்படணுமா. சந்தேகப்பட்டால் தான் நம்ம விழிப்புணர்வாக இருக்க முடியும். ஆமாண்டி திரிசா, ஆமாம். நீ பாட்டுக்கு போய் புதுசாக ஏதாவது பிரச்சனையை கொண்டுட்டு வந்துடாத. அப்படியே போகணுன்னாலும் நீ உன்னோட அம்மாவையும் அப்பாவையும் பேசி கன்வின்ஸ் பண்ணி அவங்கள கூட்டு போ. அவங்க போகும்போது கூடவே துணைக்கு வேணா நாங்களும் வர்றோம். ஓஹோ, அப்படி சொல்கிறீங்களா? சரி. இருந்தாலும் அவங்களையும் நான் அப்பான்னு தான் கூப்பிட்றேன். உங்கள்கிட்ட சொல்லும்போது அங்கிள்னு சொன்னேன். அப்பா அதை வருத்தப்படுவாங்கல்ல. இதுக்கு என்னம்மா அம்மா அப்பாவெல்லாம் கூப்பிட்டு வந்த, நீனே கேட்டிருக்க வேண்டியதானேன்னு சொல்கிறாங்களே என்னமோன்னு நினச்சேன். இருந்தாலும் நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். ஏன்னா இப்போல்லாம் ரொம்ப நியூஸ்லலாம் பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறேன். காலேஜ் போகிற பொண்ணு, எனக்கும் ஒரு சில விவரங்கள் வந்து தெரியும். அதனால் நான் அம்மா அப்பா பர்மிஷனோடவே நான் போய் கேட்டுக்கிறேன். வெரி குட். படிக்கிற பிள்ளைல அதான் பக்குவமாக புரிஞ்சுக்கிட்டேன். பசங்களா, யாராக இருந்தாலும் அம்மா அப்பாவோட அனுமதியை வாங்கிக்கிட்டு தான் எதாக இருந்தாலும் செய்யணும். தெரியாமல் செஞ்சீங்கன்னா நாளைக்கு பிரச்சனை வரும்போது உங்களை யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. உங்கள் அம்மா அப்பாவை தான் சொல்லுவாங்க. செய்யாத தப்புக்கு அவங்க தான் கஷ்டப்படணும். பாய் ஆண்டி. ஏண்டி நெட்டவள்ளி, உன்னை நினச்சா சமயத்தில் கோபமாக வருது, சமயத்தில் எரிச்சலாக வருது, சமயத்தில் நல்லா கருத்தாகவும் பேசுகிறடி. என்ன நெட்டவள்ளி, உன் புருஷன் வெளிநாட்டிலேருந்து வராராமே, கேள்விப்பட்டேன். உண்மையா? ஐயோ, அந்த ஆளு வரக்கூடாது. அவனை அங்கேயே நிப்பாட்டுங்கடி. எதையாச்சும் பொய்ய சொல்லி நிப்பாட்டுங்க. நான் இங்க சுதந்திரமா இருக்கவே முடியாதுடி. ஐயோ டி பாவி, கருவாட்டு குழம்பு திங்க முடியாது தானே இப்படி சொல்கிற? அது இது வரோம். சரி கமப்பா, என்னடி உன்னை பற்றி எங்களுக்கு தெரியாது. அதான் மூஞ்சிலே எழுதி ஒட்டி இருக்குதே, கருவாட்டு குழம்புக்காக கணவனை ஒதுக்கிய பெண்மணி.